இந்த 5 விஷயங்கள்ல இருந்து நீங்க யாருன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். மத்தவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டா நான் ப்ராப்ளம் இல்லாம ஹாப்பியா இருப்பேன் லைஃப்ல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? நம்பர் 1, ஏமாந்துகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க எல்லாரையும் எப்பவுமே முழுசா நம்புறீங்கன்னு அர்த்தம். நம்பர் 2, நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் உலகத்திலேயே ரொம்ப பொலைட்டான கைண்டான பர்சன். நம்பர் 3, என்னை எப்பவுமே வேல்யூ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பர் 4, நான் எப்பவும் அதிகமா காயப்பட்டுட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க அதிகமா எல்லாரையும் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்பர் 5, நீங்க ஓப்பனா எல்லாத்தையும் பேசுறீங்க, அதனால உங்களை வெறுக்கிறாங்கன்னா இன்னும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு அர்த்தம். இப்ப நான் இங்க சொன்ன 5 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களை பற்றி. மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கிறத விட நம்ம பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க நம்ம எப்படி கேர்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம கத்துக்கலாம்.